ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்க்யூ கால் ஒன்று வந்திருந்தது. புறா கூடுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாம்பு புகுந்துருச்சு. புறாலாம் நிறைய இறந்து போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு 2 புறா பார்த்தோன்னா இந்த மாதிரி இறந்து போயிட்டு இருந்தது. என்ன விஷயம்னா இந்த புறா வந்து அடையில உட்காந்துருக்கு. அந்த அடையில பார்த்தீங்கன்னா 2 முட்டை இருந்திருக்கு. அந்த முட்டையை சாப்பிட தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து அந்த புறாவை கடிச்சிட்டு அதில் இருந்த முட்டையை பார்த்தீங்கன்னா முழுங்கிட்டு அது கூடு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இவங்க வந்து ஓடெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஓடு கீழே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஸ்பெக்டிகல்டு கோப்ரா. தமிழில் பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு, நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெனமஸ் ஸ்னேக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை நம்ம சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பார்த்தோன்னா அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடு, இந்த கோழி கூடு, இந்த புறா கூடு எதனா வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக வச்சுங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கூடெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பாம்புங்களை பொறுத்தவரையும் அது உணவு தேடி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வரும். இந்த கோழி கூடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புறா முட்டை, அப்புறம் அந்த கோழி முட்டை இந்த மாதிரிலாம் இந்த ஸ்மெல்லு ஓவராக இருந்தால் அங்கே உணவு இருக்குன்னு தான் பார்த்தீங்கன்னா தேடி இந்த மாதிரி பாம்புங்களை வரும்.